காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்று கொண்டு வருவதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் அங்கிருக்கிறார். அவருடன் பேசலாம். ராஜ்குமார், தற்போதைய சூழல் என்ன? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சியினர் தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மக்கள் நல கூட்டணியினர் சென்ட்ரல் ரயில் நிலையம் முன்பாக ரயில் மறியல் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இந்த போராட்டமானது அரை மணி நேரத்திற்கு முன்பாக சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய மூர் மார்க்கெட் பகுதியில் போராட்டம் தொடங்கி தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே நுழைவதற்கான ரயில் மறியல் போராட்டத்திற்கு மறியல் செய்ய தற்போது மக்கள் நல கூட்டணியினர் திரண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே ரயில் மறியல் போராட்டம் செய்வதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்திருந்த தலைவர்கள் தற்போது தலைவர்களும் தொண்டர்களும் அதே போன்று காவல்துறையினர் இடைநேசம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவர்கள் ரயில் மறியல் செய்ய அனுமதிக்காமல் தற்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும், அதே போன்று தமிழகத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரை கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். இதற்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். ராஜ்குமார், பிற ரயில் நிலையங்களைப் போல் அல்லாமல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் புறநகர் ரயில்களுக்கென்று தனி நுழைவாயில், வெளி மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களுக்கு தனி நுழைவாயில் என்று இருக்கிறது. இப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? சென்ட்ரல் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபடதான் மக்கள் நல கூட்டணியினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். வெளி மாநிலத்திற்கு செல்லக்கூடிய ஏதாவது ஒரு விரைவு ரயிலை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட அவர் முயற்சி செய்து வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதம் நடைபெற்று வருகிறது. மக்கள் நல கூட்டணியின் முக்கிய தலைவர்களாவது ரயில் மறியல் செய்ய காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும், குறைந்தது 20 பேராவது உள்ளே அனுமதிக்க வேண்டும், மற்ற தொண்டர்கள் கைதாவார்கள் என்று தலைவர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளோடு பேசியிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவர்கள் மறியல் செய்ய உள்ளே அனுமதிக்கப்படுவார்களா என்பது இதற்கு பின்னர் தான் தெரிய வரும். காவல்துறை உயர் அதிகாரிகள் தான் அதற்கான ஏற்பாடுகள் என்ன, அவர்கள் உள்ளே சென்று மறியல் செய்ய அனுமதி மறுக்கப்படுகிறதா அல்லது சென்ட்ரல் ரயில் நிலையம் முகப்பு வாயிலே, வெளியூருக்கு செல்லக்கூடிய ரயில் நிலையம் முகப்பு வாயிலே அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்று தெரிய வரும். தொடர்ந்து ஏற்கனவே புறநகர் ரயில் நிலையம் அதே போன்று வெளியூருக்கு செல்லக்கூடிய ரயில் நிலையத்திலும் அதை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் இடையூறு இல்லாமல் அதற்கான நடவடிக்கையும் காவல்துறையும் அதே போன்று ரயில்வே போலீசாரும் அதற்கான பணியில் ஏற்கனவே அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருந்தார்கள். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் இணை ஆணையர் ஜோதி நிர்மல்குமார் மற்றும் துணை ஆணையர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய 1000க்கும் மேற்பட்ட கூட்டணியினர், அதாவது மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் தற்போது ஈடுபட காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். பின்னர் மக்கள் நல கூட்டணியுடைய முக்கிய தலைவர்கள் ரயில் மறியல் போராட்டம் உள்ளே சென்று மறியல் போராட்டம் செய்ய அனுமதிக்கப்படுவார்களா அல்லது தலைவர்கள் உட்பட அனைவரையும் கைது செய்வார்களா என்று சிறிது நேரத்தில் தெரிய வரும். ராஜ்குமார், இணைப்பிலேயரங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நாகப்பட்டினத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம். விஷ்ணு, நாகப்பட்டினத்தில் யார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது? விஷ்ணு, நீங்க இணைப்பில் இருக்கிறீங்களா? சார், இணைப்பில் இருக்கேன். யார் தலைமையில் நாகப்பட்டினத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது? எந்தெந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க? விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறாங்களா? சார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து இன்று நாகை மாவட்டம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள், விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சியினர் இந்த ரயில் மறியல் தண்டவாளங்களில் குடியேற்றும் போராட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஏற்கலப்பை கையில் ஏந்தி தண்டவாளங்கள்ல குடியேறி போராட்டத்தில் நடத்துறாங்க. அதன் பிறகு தண்டவாளத்துல கீழூர் ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளத்தில் இருந்து திருக்கண்ணங்குடி வரை நடந்தே சென்று அங்கு தண்டவாளத்தில் படுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதை தொடர்ந்து தற்போது தண்டவாளங்க பகுதியில் பயிர்களை நடவு செய்து தற்சமய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கார்த்திகேயன். விஷ்ணுவர்தன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.
தற்போது நெல்லை மாவட்டத்திலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜ் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நாகராஜ், நெல்லையில் யார் தலைமையில் போராட்டம் நடைபெற்று வருகிறது? எந்தெந்த கட்சியினர், எந்தெந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகள் அங்கு பங்கேற்றிருக்கிறாங்க? பத்மபிரியா, நீங்க பார்க்கலாம், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் காலை முதலே போலீஸ் பாதுகாப்பு என்பது இந்த ரயில் நிலையம் முன்பாக போடப்பட்டது. நம்ம இருக்கக்கூடியது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம். இங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எந்த வகையிலும், அதாவது விவசாய சங்கங்கள் இன்றைய போராட்டத்தினால் எந்த வகையிலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு தடுப்புகளை வைத்திருந்தனர். ஆனால் அதே மீறி இன்று காலை விவசாய சங்கங்கள் சார்பில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு கடந்த அரை மணி நேரமாக அந்த போராட்டம் நடைபெற்று வந்தது. இதற்கு ஆதரவு தெரிவித்து மக்கள் நல கூட்டணி சார்பிலும், அதே போல விவசாய சங்கங்களுக்கு ஆதரவாக வியாபாரிகள் சங்கம் சார்பிலும் இந்த போராட்டங்கள் கண்டன குரல்கள் எழுந்து வந்தன. அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இந்த ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதன் வாயிலாக அவர்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும், இந்த பகுதியை நெல்லை மாவட்டம், டெல்டா மாவட்டங்களை உடனடியாக வறட்சி மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். பத்மபிரியா, நாகராஜ், நீங்க இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது எழும்பூரில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்து செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், செந்தில் பகுதியில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தவிர வேறு கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களா? கார்த்திகேயன், அதாவது இன்று காலை பொறுத்தவரை மக்கள் நல கூட்டணியினர் மட்டும்தான் இந்த இடத்தில் மறியல் போராட்டம் செய்ய காவல்துறையினர் அனுமதித்திருக்கிறார்கள். அதே போன்று மறியல் போராட்டத்திற்கு உள்ளே முதலில் காவல்துறை உள்ளே அனுமதிக்கவில்லை. தற்போது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய ரயில் மறியல் போராட்டம் ஒட்டி கண்டிப்பாக தலைவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்தார்கள். அதற்கு பின்பு காவல்துறையினர் பேசியதற்கு பின்பாக முக்கிய நிர்வாகிகள் மட்டும், அதே போன்று ஒரு 50க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மட்டும் சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே சென்று விரைவு ரயிலில் முன்பாக மறியல் செய்வதற்கு மட்டும் தற்போது அனுமதித்திருக்கிறார்கள். அது போன்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மார்க்சிஸ்ட் கட்சியுடைய ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சதாப்தி விரைவு ரயிலை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். ஏற்கனவே வெளியில் ஒரு பகுதியினர், அதாவது 1000க்கும் மேற்பட்ட மக்கள் நல கூட்டணியினரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை தற்போது எடுத்திருக்காங்க. விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்களா? விவசாயிகள் சங்கங்களை பொறுத்தவரை இந்த இடத்தில் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோ இல்ல நிர்வாகிகளோ யாரும் பங்கேற்கவில்லை. இந்த இடத்தில் சென்னையை பொறுத்தவரை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தற்பொழுது மக்கள் நல கூட்டணியினர் இந்த இடத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலையிலே பேசன் பிரிட்ஜி முன்பாக ரயில் நிலையத்தில் அவர்கள் ஈடுபட்டு தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் தற்போது மக்கள் நல கூட்டணியினர் மட்டுமே ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. உள்ளே சென்று ரயிலை மறிப்பதற்கான அனுமதியை காவல்துறை வழங்கியிருக்கிறதா? அது தொடர்பாக ஏதேனும் விவரங்கள் இருக்கிறதா? தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் மறியல் போராட்டம் செய்ய முயற்சித்த அவர்களை காவல்துறையினர் முதலில் அவர்கள் தடுத்து நிறுத்தி உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபடுவதற்கும் காவல்துறை அனுமதி மறுத்தார்கள். ஆனால் மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள் மத்திய அரசை கண்டித்து நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தில் ரயில் மறியல் செய்ய அனுமதிக்க வேண்டும், அனுமதித்தால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெற முடியும், அதே போன்று இந்த இடத்திலிருந்து தற்காலிகமாக போராட்டம் நிறுத்தி வைக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். எனவே தற்போது ஒரு 50 பேர் மட்டும் மக்கள் நல கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் மற்றும் ஒரு 50 மக்கள் நல கூட்டணியின் நிர்வாகிகள் மட்டும் உள்ளே செல்வதற்கு காவல்துறையினர் அனுமதித்தார்கள். தற்போது சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளே அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் விரைவு ரயிலை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதற்கு பின்பாக இந்த மறியல் போராட்டம் எப்போது முடிவடையும் என்பதை தெரிய வரும்.